வணக்கம். இந்த வீடியோவில் 2/4/2026 மாத ஓய்வூதியம் வங்கி கணக்கில் வழங்கும் தேதி குறித்து ஹாப்பி தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய நிதியமைச்சகம் வங்கிகளுக்கு புதிய மற்றும் கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக உத்தரவிட்டுள்ளது. இந்த முடிவு எதற்காக எடுக்கப்பட்டது என்று பார்க்கலாம். நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையினை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயங்களில் அதைவிடவும் கூடுதலாகவும் தாமதங்கள் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாத செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிப்பதற்கு அவர்கள் சிரமப்பட்டனர். இதனால் நிதிச்சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை ஒன்றை எடுத்தது. ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியுள்ளது. அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்ட முக்கிய அம்சங்கள்: முதலில் மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களிலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் ஓய்வூதிய பணத்தை தாமதமில்லாமல் பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலம். அதன் காரணமாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி வங்கிகளுக்கு விடுமுறை. எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதம் பிறந்தவுடன் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது, வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வரவு வைத்த உடனே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியான நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை பல முக்கியமான நன்மைகளை வழங்குகிறது. முதலாவதாக, ஓய்வூதியர்களுக்கு குறித்த நேரத்தில் பணம் கிடைப்பதால் அவர்கள் தங்களின் வாழ்க்கையினை திட்டமிட்டு நடத்த முடியும். இதன் காரணமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள், அதாவது 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி வங்கிகளுக்கு விடுமுறை. அதன் காரணமாக அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.